ஐயோ பொறுமையா இங்க பாருங்க ஏதோ அந்த அவதார் குட்டி சொல்லுவாங்க காது காது பெருசா இருக்கு இந்த கிளிப் தான் வலிக்க மாட்டேது அப்படியே தூக்கி போட்டுருங்க. ஹாய் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா கிளாஸ்ல எடுத்து வச்சிருக்கோம் ஈசந்துரோ கிளாஸை வச்சு ஒரு சேலஞ்ச் ஒன்று பண்ண போகிறோம். என்ன சேலஞ்ச்? அதாவது கிளாஸ் பில்டிங். அதான் சின்ன வயசுல பசங்க நம்ம எல்லாருமே சின்ன வயசா இருக்கும்போது விளையாடிருக்கோம்ல கிளாஸ் எடுத்து வச்சு ஹைட்டா எடுக்கிறது. இது வந்து யாரு ஹைட்டா அதிகமாக ஒரு நிமிஷம் டைமர் வச்சுப்போம். யார் அதிகமாக அடுக்கிறாங்களோ அவங்க தான் இல்லை. தோத்தவங்களுக்கு ஸ்பாட் பனிஷ்மெண்ட் இருக்கு. சரி வாங்க அந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். என்ன பனிஷ்மெண்ட்ன்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். மாறு மாத பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை இப்போ வந்து டைமர் வச்சுப்போம். ஒரு நிமிஷத்துக்குள்ள யார் எவ்வளோ அடுக்குறாங்கன்னு பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீ தான் அடுக்க போகிறேன். சரி ஓகே டைமர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? ரெடியா? ரெடி ஸ்டார்ட். டைமர் வச்சிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணு. ரெண்டா அடுக்குறான். ஐயோ ரெண்டு வருதா? பனிஷ்மெண்ட் உண்டு போல. அச்சச்சோ நான் கவனிக்கவே இல்லை. இதுக்கே எவ்வளோ நேரம் வந்து எத்தனை வந்துருக்கு? நீ எண்ணிட்டு பண்ணுறதுக்குள்ள சரி ஓகே இந்த நீட்டு போதும். காத்துல லைட்டா போகுது. அடுக்கடுக்கு நான் பிடிச்சிட்டு இருக்கேன். இது மாதிரி காத்துல எடை போனா பில்டிங் வந்து சாஞ்சிருமே சீக்கிரம். இல்ல அது சிங்கிளா இருந்ததால தான் போச்சு. இப்போ போவாது. என்ன இவ்வளோ ஸ்லோவா எடுக்கிறேன். எனக்கு வர மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். கப்பு வந்து இதுல வந்து ஐயோ அது ஃபேன் நிறுத்தி தான் பண்ணணும். காத்துல பறக்குது. 54 55 முடிஞ்சிச்சு. ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு. அவளே கையால் தள்ளி விட்டா. இப்போ வந்து நிறைய வந்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு. இது வந்து இந்த கோட்டையை வந்து ஃபுல்லா இந்த கோட்டையை ஃபுல்லா கட்டி முடிக்கிறவங்க நான் முடிக்கல அவுட் ஆயிட்டேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ பனிஷ்மென்ட் நிறைய வந்து பனிஷ்மென்ட் போயிடலாம். ஸ்பாட் பனிஷ்மென்ட் கிளிப் போட்டு விட போறோம். ஐயோ எடுத்த உடனேவா காதுல ஒரு கிளிப். பொறுமையா. சரி ஓகே பனிஷ்மென்ட் பாருங்க எங்க மாட்டி வச்சிருக்காங்க. காதுல கிளிப் போட்டு விட்டா. இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? டைமர் வச்சிடலாமா? ஸ்டார்ட். அவ்வளோ ஃபாஸ்டா பண்றது தெரியாது. டைமர் வச்சிட்டேன். எத்தனை வச்சிருக்கேன்னு தெரியாது. கீழே வந்து 9 கப்பு. பேஸ்மெண்ட்டே ஸ்ட்ராங்கா இல்ல. ஐயோ வரவே மாட்டேங்குது. வரா என்னோட முந்திடுவானோ? பாரதி ஜெயிப்பனா நான் தெரியல. பாரதி கட்டிடுவாரோ? கட்டலனா பனிஷ்மென்ட் தான். டவுட் தான். கட்டலனா பனிஷ்மென்ட் தான். ஏய் இது பாருங்க டேபிள் ஆட்றா பாருங்க. இல்ல அது தெரியாம பண்ணிட்டேன். நான் போங்கட்டலாம் இல்ல. ஐயோ முடிச்சிடுவானோ? ஐயோ முடிக்க கூடாது. முடிஞ்சிச்சு பாருங்க. ஒரு நிமிஷம். ஐயோ ஒரு நிமிஷம். இன்னும் ஒரு கிளாஸ் இன்னும் ஒரு கிளாஸ் தான் வைக்கணும். ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு. எல்லாமே பரவாயில்ல. பாரதி கட்டிட்டா. இன்னும் ஒரு கிளாஸ் வச்சுட்டா ஜெயிச்சிட்டா. எப்படி பார்த்தாலும் பனிஷ்மெண்ட் வாங்கி தான் ஆகணும். ஒன்று தான். ஒன்று போட்டு இருந்தானா இந்த பனிஷ்மெண்ட்ல இருந்து தப்பிச்சு இருப்பாங்க. பனிஷ்மெண்ட் வாங்கி தான் ஆகணும். இன்னும் வேகம் பத்தல. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா பண்ணா கரெக்டா ஒரு நிமிஷத்துல ஒரு கிளாஸ் மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு கிளாஸ் இங்க வச்சு இருந்தனா பரவாயில்லையே. ஒரு நிமிஷத்துல கட்டிட்டியே. ஆனாலும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் தான். பாரதி பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு கிளாஸ்ல மிஸ் ஆயிட்டேன். ஆனா நீ பனிஷ்மெண்ட் வாங்கி தான் ஆகணும். சரி ஓகே. இப்போ மேடம் வந்து கரெக்டாக
அதான் மாளிகை கட்டிடுறாங்களா இல்லை அடுத்து பனிஷ்மெண்ட் வாங்கலாம். ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட். வேலைக்கு ஆகாது. இவ்வளோ பொறுமையாக அடுக்குனா வேலைக்கு ஆகாது. 8 கூட அடுக்கலாம். ஏன் 9 வரைக்கும் கரெக்டாக போகிறேன்? 9 ஃபர்ஸ்ட்லேருந்து அவ்வளோ டைட்டாக மாட்டிட்டு இருக்கு. நீ ஏதாவது கோல்மால் பண்ணுறியா? நான் எந்த கோல்மாலும் பண்ணுறேன். டைட்டாக மாட்டிட்டு இருக்கு, வர மாட்டேங்குது. நீங்களும் தானே பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயோ செகண்ட் முடிய போதா? 24 வந்துச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி அடுக்குனா 30. நிறைய அடிக்கிடுவான்றீங்க. அவ கையால தள்ளிடுவான். 43 வந்துச்சு. கை ஒரு ஒரு டம்ளர் அடுக்கும் போது பக்கத்தில் இருக்க டம்ளர் பார்க்க மாட்டா, தள்ளி விட்டுறான். 56, 58 முடிச்சு. மேடம் வந்து பனிஷ்மெண்ட் வாங்குறாங்க. ஐயோ இல்ல இது வர மாட்டேங்குது. பாம்பு வந்து ஏதோ பண்ணி அழுத்தி வச்சுட்டான்னு நினைக்கிறேன் கிளாஸ் எல்லாம். இப்போ வந்து எடுக்கவே வர மாட்டேங்குது. மேடம்க்கு பனிஷ்மெண்ட் உறுதி. பனிஷ்மெண்டா ஆல்ரெடி நான் ஒன்று வாங்கிட்டேன். இது அழகா இருக்குல்ல? அப்படிதான் தள்ளி ஒன்றால நான் எப்படி அழகா எடுத்து வச்சிருப்பேன். சூப்பரா இருக்கு. அந்த காலம் பனிஷ்மெண்டா அதுவே பொறுமையா. இங்க பாருங்க ஏதோ அந்த அவதார் குட்டி சொல்லுவாங்க, காது பெருசா இருக்கு அந்த மாதிரி. சரி இப்போ நான் ஓகே ஸ்டார்ட் பண்றியா? யாராவது ஒருத்தவங்களாவது அடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். ரெடி ஸ்டார்ட். டைமர் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபாஸ்ட் வர மாட்டேது. ஐயோ இது வேலைக்கு ஆகாது. பனிஷ்மெண்ட் வாங்கணும், அடிக்கிற கூடாது. இவ்வளவு என்ன எனக்கு மட்டும் அவதார் குட்டி போடுற மாதிரி 2 கிளிப்பு போட்டு விட்டாரு காதுல. போன தடவை ஒரு இதுல மிஸ் ஆயிடுச்சு. ஆனா இந்த தடவை வருமானதில்லை. இந்த தடவை வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த தடவை எனக்கே தெரியுது ஸ்லோவா இருக்குதுன்னு. இன்னொரு கிளிப்பு போட்டு விட்டுருவாங்க வேற. எனக்கு போட்டு விட்டல காதுல. இது வேற வர மாட்டேங்குது. அடுங்க அடுங்க. அப்படியே உங்க கையால தள்ளி விட்டுருங்க, நல்லா இருக்குமா? நான் தள்ள மாதிரி முடிச்சிருவானான்னு தெரியல. முடிக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். 54, 55. ஃபர்ஸ்ட் கூட ஒரு கிளாஸ்ல போய் நின்னேன். நான் அவ்வளவுதான் ஸ்டாப். சே 1 மினிட் ஆயிடுச்சு. இன்னும் அடுக்கணும் 2 4 ஒரு 7 கிளாஸ் அடுக்கணும் இன்னும். அவுட்டே. அடிக்கிறோன்னு சொன்னல அவுட். பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமா? அடிக்கடிக்கு பார்த்தா முடியல, தோத்துட்டோம் 1 நிமிஷத்துக்குள்ள. அடுத்த பனிஷ்மெண்ட் வாங்கிக்கோங்க. எனக்கு மட்டும் 2 கால போட்டு விட்டுறல. சரி இப்போ மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு தான் பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடி? பெஞ்ச் உன் பக்கம் நல்லா தள்ளிக்கிறீங்க. சரி ஃபுல்லாக கூட ஏற்றுக்கோங்க. ஸ்டார்ட். ஸ்டார்ட் பண்ணியா? இன்னும் மாட்டிட்டு இருக்கு. வேலைக்கு ஆகாது வேலைக்கே ஆகாது இது. 4 6 7 8 9. ஐயோ டைட்டா இருக்குது. என் கையே போய் தடுத்து விட்டுருது. 17 27 37 27 47 நீ போங்க அதெல்லாம் விளையாடு போ. 26 2 கிளாஸ். இந்த தடவை கன்ஃபார்ம் பனிஷ்மெண்ட் உண்டு. ஐயோ ஃபாஸ்ட் வர மாட்டேங்குது. ஒருவேளை உட்கார்ந்து பண்றதால வரலையோ? நின்னுட்டு இந்த கேம் விளையாடலாம் கொஞ்சம் ஃபாஸ்டா. நின்னுட்டு பண்ணு. உட்கார்ந்துட்டு கை தூக்கி வைக்கணும். ஃபாஸ்ட் வர மாட்டேங்குது. ஃபாஸ்டா. அடுத்த தடவை இப்ப விளையாடும்போது நம்ம நின்னுட்டு விளையாடலாம். ஓகே 52 53 53 55 57 59 கரெக்டாக ஆயிடுச்சு. 1 நிமிஷம். மேடம் வந்து தோத்துட்டாங்க. ஆமா மேடம் தோத்துட்டாங்க. மேடத்துக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு. அந்த மேடம் வந்து தோத்துட்டாங்க. பனிஷ்மெண்ட் அவங்களுக்கும்.
சரி வலிக்குது வலிக்குது வருது. எடுத்து வலிக்காத மாதிரி போட்டுக்கோ, ரொம்ப வலிக்கும் கிளிப்பு போட்டா. கிளிப்பு போட்டா வலிக்கும், வலிக்காத மாதிரி போறதா. இங்க பாருங்க இந்த இடத்துல வலிக்குது. சரி ஓகே ஓகே வா 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 வா. இதை வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து உனக்கு ஒரு கிளிப்பு போட்டு விடுறாரு. இப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணவா? நான் டைமர் வச்சுக்கிறேன். ரெடி ஸ்டார்ட். வச்சுட்டேன். ஏய் ஃபாஸ்டா கை வேலை செய்யுது. என்னால வேற பேச முடியல, கிளிப்பை போட்டு விட்டு. ஃபாஸ்டா வேலை செய்யலாம். ஆமா இது ஒழுங்கா நின்னா தானே ஃபாஸ்டா செய்யுது. ஒழுங்கா நிற்குமான்னு தெரியலையே. இல்லை போன தடவை மாதிரி பேஸ்மெண்ட் கொஞ்சம் வீக் ஆகுது. போகிற போக்கில் என்ன ஆகும் தெரியல. டைமர் எவ்வளோ ஓடி இருக்குன்னு தெரியல. டைமர் அடிக்கிடுவானோ? ஐயோ ஆடுதே. அடுத்த கிளாஸ் கொஞ்சம் கொடுக்கு. நீ எடுத்து உன் பக்கம் வச்சுக்கிறது பரவாயில்ல, என்னோட ஃபாஸ்ட்டாக தான் எடுக்கிற மாதிரி. நான் தான் வேஸ்ட்டு போல. மாதிரி டைம் முடிஞ்சிச்சா? முடிய போகுது. முடிய போதா? ஐயோ இதுக்கு மேலே நின்றுட்டு தான் எடுக்க முடியுமா? போகுது. முடிஞ்சிருச்சு. கரெக்டா 1 நிமிஷம் கரெக்டா வச்சிட்டா பாருங்களேன். அதுக்கு மேல கை எட்டல, அதனால ஏஞ்சி தான் பண்ண. அதுக்கு வேண்டியதா இருந்தது. ஒரு நிமிஷத்துல கரெக்டா நான் கூட முடிக்க மாட்டான்னு நினைச்சேன். அதனால தான் அவன்கிட்ட டைம் சொல்லாம நின்னுட்டு விளையாடுனா கொஞ்சம் ஃபாஸ்டா விளையாடலாம், சீக்கிரம் முடிஞ்சிடும். இல்ல உட்காந்துட்டு அது கை எட்டல, தள்ளி விட்டுற மாதிரி. அவன் கேட்கும்போது நான் டைம் சொல்லாமே இருந்தேன். ஆனா பாத்தீங்கன்னா முடிச்சிட்டான் பாருங்களேன். கரெக்டா 1 நிமிஷம். நான் அதனால டைம் வந்துட்டு 59 இருக்கும்போது 59 1 வர போற நேரத்துல கரெக்டா முடிச்சிட்டான். ஒரு செகண்ட் வரும்போது எப்படியோ ஒரு வழியா வின் பண்ணியாச்சு. பனிஷ்மென்ட்ல இருந்து தப்பிச்சாச்சு. ஆமா பாரதி பரவாயில்ல, யாரோ ஒரு ஆள் சொன்னா. ஆனா கடைசியில பாரதி வின் பண்ணிட்டானா, நான் பண்ணாம போயிட்டேன். இப்போ வந்து ஒரு தடையாவது ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்டா இருந்தாலும் ஏதோ ஒரு தடவை ஜெயிச்சிட்டேன். பாரதி ஜெயிச்சிட்டா. சரி ஓகே. கீழே விழ வச்சிடாத, பொறுமையா. மேடம் வந்து பனிஷ்மெண்ட் 3 தடவை வாங்கிட்டாங்க. பொறுமையா அடுக்கணும், அழகா வருதுல. பொறுமையா அந்த ஓரத்துல அடுக்கணும். நான் ஃபாஸ்டா அடிக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே தூக்கி போடுங்க. அப்படியே பாருங்க, தூக்கிலாம் போடாதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்லாம் வரும். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய்.